ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. என் அன்பு குழந்தையே, எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தாயோ நான் உனக்கு குருவாகவும் தாயாகவும் தந்தையாகவும் வந்திருக்கின்றேன். நீ செய்த பாவங்களை போக்கவும் உன் பாரத்தை முழுமையாக சுமப்பதற்காகவும் நீ படும் வேதனையில் இருந்து உன்னை விடுவிக்கவும் எதை எதை இழந்தாயோ அதையெல்லாம் திரும்ப பெறுவதற்கும் உன்னை முழுவதுமாக புரிந்து கொள்ளாமல் தவறாக நினைத்து உன்னை விட்டு நெடுந்தூரம் சென்றவர்களுக்காகவும் நான் உன் தாயாகவும் நீ என் பிள்ளையாகவும் இருக்கின்றாய். உன் கர்ம பலன்களை விலக்கி உன் துயரங்களை போக்கி தக்க சமயத்தில் அனைத்தும் உன்னை தேடி வரச் செய்து அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த போகின்றேன். கவலைப்படாமல் இரு, அம்மா நான் இருக்கின்றேன், கலங்காதே. கால நேரம் அனைத்தும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. பொறுமையாக இரு, மனம் தளராதே. என் பிள்ளையான உன்னை அழ வைத்தவர்களின் ஆட்டம் அடங்கும் நேரம் கனிந்து விட்டது. அவர்கள் என் பிள்ளையை எந்த அளவிற்கு மன கஷ்டத்திற்கு ஆளாக்கி இருக்கிறார்கள் அனைத்திற்கும் நான் பதில் தரப்போகின்றேன். எதையும் நீ காட்டிக் கொள்ளாதே. உன் அம்மா நான் பார்த்து கொள்கிறேன். ஏதோ ஒரு உறவின் அன்பான வார்த்தைகளுக்காகவும் ஆறுதலுக்காகவும் காத்திருக்கிறது உன் மனம். குழந்தையே, இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் நீ யாரையும் திரும்பி பார்க்காதே. நம்பிக்கையுடன் என்னை தொடர்ந்து வா. உறவுகள் உன்னோடு இருக்கும்போது கடவுளின் பார்வை உன் மீது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு. நீ தன்னந்தனியாக இருக்கும்போது கடவுளே உன்னோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு இரு. வாழ வைக்கும் தெய்வமாக, வழிநடத்தும் குருவாக, உயிர் காக்கும் தாயாக, வாழ்வில் நல்வாழ்காட்டியாக தாயே உன்னை வணங்குகிறேன் என்று தினமும் சொல்லிக் கொண்டிருக்கின்றாய். துன்பங்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை என்று நினைக்கும் அளவிற்கு கஷ்டங்களும் வேதனைகளும் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதை நினைத்து கவலை கொள்ளாதே. எல்லாம் ஒரு நாள் இருள் சூழ்ந்த நிலையிலிருந்து விடியலுக்கான ஒளிதான். எல்லா நேரத்திலும் பக்கபலமாய் நான் இருப்பேன். எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார். உன் பயம் எல்லாம் போய் தைரியம் கிடைக்கும். பயப்பட்டால் உன்னால் வாழ்வில் முன்னேறவும் முடியாது. அடுத்த நிலை என்ன என்று யோசிக்கவும் முடியாது. முதலில் பயத்தை தூக்கி போடு. உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேர போகிறது. நீ எதிர்பார்த்தது நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். இது உன் அம்மாவாகிய என் சத்திய வாக்கு. வழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்ல தெரியாது. உன் வாழ்க்கை உன் கையில். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது எதற்காக கவலைப்படுகிறாய்? வாழ்த்தினாலும் தாழ்த்தினாலும் சிரித்துக் கொண்டே இரு. காலம் அவர்களுக்கு பதில் சொல்லும். எதிரிகளை ஜெயிக்க வேண்டும் என்று நீ முடிவு செய்துவிட்டால் நீ ஏந்த வேண்டிய ஒற்றை ஆயுதம் புன்னகை மட்டுமே. எவ்வளவு தொல்லைகள் கொடுத்தாலும் எப்போதும் சந்தோஷமாக இருக்கின்றானே என்ற நினைவே அவனை கொன்றுவிடும். உலகில் நிம்மதியாக வாழ ஒரே வழி அன்பில் சிக்கிக் கொள்ளாதே. தள்ளி நின்று அன்பாக இரு. கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் அம்மாவாகிய நான் என்றும் துணை இருப்பேன். நல்லதே நடக்கும். குழந்தையே, வாழ்க்கையில் நினைப்பது ஒன்று, ஆனால் நடப்பது வேறொன்று. ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்று புரியாமல் அதையே நினைத்து கவலை கொள்ளாதே. பதற்றப்படாதே. துன்பத்தில் இருக்கும்போது அதை கண்டு ஓடாதே. நின்று தைரியமாக எதிர்கொள். முதலில் ஒன்றை புரிந்து கொள். மற்றவர்கள் மாதிரி நாமும் அப்படியே இருக்க வேண்டும் என்றால் அதில் நீ தோல்வித்தான் அடைவாய். என்றுமே நீ நீயாகவே இருந்தால் ஒருபோதும் தோல்விக்கு வாய்ப்பு இல்லை. உன் அருகிலேயே நான் இருக்கின்றேன். வலி, தோல்வி, ஏமாற்றம் இவைகளெல்லாம் எல்லோர் வாழ்விலும் வருவது இயல்பு. அதை காரணமாக வைத்துக்கொண்டு நீ உன் கடமைகளில் இருந்து தவறாதே.
முதலில் உன் மனதில் உள்ள எண்ணங்களில் எது சரி எது தவறு என்பதை தீர்க்கமாக முடிவெடுத்து அதன் பிறகு செயலில் ஈடுபடு. வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாயினும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பார்க்கும் மனப்பக்குவத்துடன் நீ இருந்தால் உன் மனதில் உள்ள எண்ணங்களில் எது சரி எது தவறு என்பதை தீர்க்கமாக முடிவெடுத்து அதன் பிறகு செயலில் ஈடுபடு. வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாயினும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பார்க்கும் மனப்பக்குவத்துடன் நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது. இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள். நீ வாழ்வில் முன்னோக்கி செல்ல அது நிச்சயம் உதவி புரியும். வாழ்க்கை என்றும் வாழ்வதற்கே. நீ விரும்பும் அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. நல்லதே நடக்கும், பயம் வேண்டாம். என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்காது. உன் அம்மா நெருங்கவும் விடமாட்டேன். கஷ்டங்கள் எதுவும் நிரந்தரமில்லை, கவலை வேண்டாம். உன் அம்மா நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன். நீ என்னிடம் வந்து சேர்ந்தது முதல் என் மீது கொண்ட பக்தியையும் பாசத்தையும் நான் அறிவேன். பிறர் மீது நீ காட்டும் அன்பு, சிந்தனை, நடவடிக்கைகள், பக்தி எல்லாவற்றினாலும் என் பெருமையை நீ உயர்த்தி இருக்கிறாய். உன்னிடம் உள்ள சிறு குறைகளை நீ கைவிட வேண்டும் என்பதே என் விருப்பம். சுயநலத்தை ஒழித்து எல்லா உயிர்களையும் நேசி. முடிந்தவரை பிறருக்கு உதவி செய். ஒழுக்கம் எனும் அடித்தளத்தில் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு வாழ். நீ செய்த தர்மத்தின் பலன் நிச்சயம் தலை காக்கும். எவன் ஒருவன் அவன் மனம் சொல்லும் தீய எண்ணங்களை கட்டுப்படுத்துகின்றானோ அவன் வாழ்வில் வெற்றி அடைவான். நீ நல்ல எண்ணங்களுடன் செயல்புரிந்தால்தான் நிம்மதி, செல்வம், மகிழ்ச்சி ஆகியவை உன்னை பின்தொடர்ந்து நிழல் போல வரும். ஆகவே என்றும் தர்மத்தின் வழியே செல். உன் அம்மா உனக்கு துணையாக என்றும் இருப்பேன். நம்பிக்கையோடு இரு. உனக்கான நல்ல காலம் வந்து விட்டது. ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.